ஸ்ரீபாப் இன்னைக்கு மாடி தோட்டத்துல என்ன அறுவடை பண்ண போறோம்? எங்க இருக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ சுரா சேனல். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல என்ன அறுவடை பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை தான். இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா முருங்கைக்காவும் பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. நிறைய காயும் இருக்கு, பிஞ்சும் இருக்கு. ஆஸ் யூஷுவல் நம்ம இதை பாருங்க, பிஞ்சு பாருங்க எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு பாருங்க. அதே மாதிரி முருங்கைக்காய் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. சோ கீரை பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. ஆல்ரெடி நம்ம சொல்றது உங்களுக்கு ஒரு சின்ன இடம் இருந்தா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன செடிங்க வைங்க. ஏன்னா நம்ம சாப்பிடலன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த மருந்து இல்லாம கொடுக்கறதுக்காக. இப்ப பாருங்க ஸ்ரீபாப்பா முருங்கைக்கீரை எல்லாம் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மாடி தோட்டத்துல ஒரு சின்ன இடத்துல தான் நம்ம வச்சிருக்கோம், ஒரு ட்ரம்ல வச்சிருக்கோம் பாருங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம மண்ணு அதிகமாவே இல்லை. இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உரமும் லைட்டா மண்ணும் தான். மத்தபடி இதுல பாத்தீங்கன்னா வெயிட்டே இல்லை எங்களுக்கு. இந்த வெயிட் இல்லாததுலயே பாருங்க எவ்வளவு காய் பாருங்க. செடி பாருங்க, அப்படியே மரம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. கீரை பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. ஒரு பூச்சி கூட இல்ல. நம்ம இதுக்கு எந்த கெமிக்கலுமே நம்ம யூஸ் பண்றது இல்ல. ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்றதுதான் வீட்டு காய்கறி கழிவும் தண்ணி மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. இங்க பாருங்க கீரை பாருங்க, அப்படியே பூ பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. பூலாம் பாருங்க அப்படியே. இது மாதிரி சின்ன சின்ன இடம் இருந்தா நீங்க வைங்க. ஏன்னா நமக்கு இல்லைனாலும் நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம இது பண்ணலாம். இங்க பாருங்க முருங்கைக்காய் பாருங்க எவ்வளவு சைஸ் பாருங்க. சோ நமக்கு இல்லைன்னா கூட நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் மருந்து இல்லாம வந்து நம்ம கொடுக்கணுன்றதுக்காக தான். இதை பாருங்க, இங்க பாருங்க எவ்வளவு முருங்கைக்காய் பாருங்க. நம்ம முருங்கைக்காவும் பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. காய் பாருங்க எவ்வளவு அப்படியே முத்தவே இல்ல. பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு. ஆனா காய் வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஏன்னா நம்ம எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணலன்றப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்ட் கொடுக்குது. இங்க பாருங்க கீரையும் பாத்தீங்கன்னா ஒரு பூச்சி கூட இல்ல பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இது வந்து நம்ம நாட்டு முருங்கைக்கீரை. ஸோ இதுலயே வந்து ஹைபிரிடும் இருக்கு நமக்கு. பட் இது வந்து நாட்டு முருங்கைக்கீரை. நாட்டு முருங்கைக்கீரை கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஓகே, இத பாருங்க முருங்கைக்காய். இங்க பாருங்க நமக்கு தேவையான முருங்கைக்காய் வந்தோமா மேல இது மாதிரி பறிச்சோமா சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப கீரையை பறிச்சிடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காரக்குழம்பு தான் வைக்க போறாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த 3 முருங்கைக்காய், அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நமக்கு கத்திரிக்காய் இருக்கு பாருங்க. சோ நமக்கு வீட்டுக்கு தேவையான இந்த ஒரு 3 கத்திரிக்காய் இருந்தாலே போதும் காரக்குழம்புக்கு. இங்க பாருங்க இந்த சைடும் இருக்கு. நமக்கு இதுவே போதும், அதிகம் தான் கத்திரிக்காய். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு முருங்கைக்கீரை பொரியல். ஓகே, பாய்.